ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்ரானிக்ஸோட -7 வயர்லெஸ் மைக்ரோஃபோனை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இதான் நம்ம ப்ரோட்ரானிக்ஸோட -7 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸில் வந்து நமக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டைப் சி ரிசீவர் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை, இது மட்டும்தான். நம்மளோட இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் வந்து நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. அதில் நிறைய இது பேட் கமெண்ட்ஸும் இருக்குது, நிறைய இது நல்ல கமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த பேட் கமெண்ட்ஸ்லலாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அது உண்மையாக இல்லையான்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து காவியா மடிவாள்ன்றவங்க வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னு ஒரு கும்பிடு போட்டிருக்காங்க. அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ஒழுங்காக கைட் பண்ணல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் எல்லாமே ரொம்ப மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து எந்த மொபைலுக்கு சூட் ஆகும் இந்த மைக்ரோஃபோன் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக போட்டிருக்காங்க, இது வந்து எல்லா டைப் சி டிவைசஸ்க்கும் சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டினா சாகர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த ப்ராடக்டை தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னு இவங்களும் ஒரு கும்பிடு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கனெக்ஷன் இஷ்யூஸ் வருது, மைக் வந்து பேர் ஆக மாட்டேங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், கனெக்ஷன் இஷ்யூ வருதா இல்லையா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சீப் குவாலிட்டி, ஐ டோன்ட் நோ ஹவு மச் லாங் இட் இஸ் கோயிங் டு லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ நாள் இது தாங்கும் அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளும் அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பொதுவாக பார்த்த கமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனெக்ஷன் இஷ்யூ பற்றி தான் மெயினாக பேசியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட ஃபோனுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்கி, இந்த ஃபோனுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்கி, அந்த மாடல் கனெக்ட் ஆக மாட்டேங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓடிஜி என்னோட ஃபோனில் இல்லை, அதனால் கனெக்ட் ஆக மாட்டேங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ வந்து ஐஃபோன் தான் வச்சுருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி ஓடிஜி ஆன் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது. இருந்தாலும் அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஐஃபோனில் கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது ரிசீவர் வந்து கீழே உங்களோட சி டைப் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணியாச்சுன்னா இங்கே சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் லைட் எரியும், எனக்கு வந்து எரியுது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மைக்கை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இங்கே வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். இது வந்து க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா இது மைக்கில் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அதே பட்டனை வந்து இங்கே வந்து திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ப்ளூ லைட் எரியும், அப்போ வந்து உங்களோட மைக் வந்து மியூட்டில் இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் கலர் லைட் எரிஞ்சாலே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களோட வீடியோ எந்த ஆப்பில் வீடியோ எடுக்கிறீங்களோ அந்த ஆப்பில் வந்து வீடியோ ஆன் பண்ணிங்கனாலே உங்களோட சவுண்ட் ரெக்கார்ட் ஆகிற சவுண்ட் வந்து இந்த மைக்கில் இருந்தால் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் இந்த இதை ரிசீவரை வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மைக்கு இன்பில்ட் மைக்லேருந்து ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் இந்த ரிசீவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களோட இந்த ப்ரோட்ரானிக்ஸ் -7 மைக்லேருந்து தான் ரெக்கார்ட் ஆக போகுது. எனக்கு வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆயிருச்சு, வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ அவங்களோட கமெண்ட் வந்து ராங். குவாலிட்டி வைஸ் மைக்கும் சரி அவங்களோட ரிசீவரும் சரி ரெண்டுமே கொஞ்சம் ரொம்ப மோசமான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, மட்டமான பிளாஸ்டிக். ஆனால் நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு இது செட் ஆக தான் செய்யும். ஆனால் ரொம்ப ஒரு க்ரௌடியான பிளேசஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் வ்ளாக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு சர்டன் ஹைட்லேருந்து கீழே வந்தால் கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து உடையிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி பிளேசஸில் நீங்கள் தான் கொஞ்சம் பத்திரமா ஹேண்டில் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ஒரு குவாலிட்டி ஒரு ஓகேவானது தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஓகே தான் சொல்லுவேன். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே தான். இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு ஃபோனோட இன்பில்ட் மைக்குக்கும் நம்மளோட ப்ரோட்ரானிக்ஸ் -7 மைக்குக்கும் வந்து வாய்ஸ் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிற வாய்ஸ் வந்து என்னோடய ஃபோனில் உள்ள இன்பில்ட் மைக்கில் உள்ளது. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வந்து ப்ரோட்ரானிக்ஸ் -7 வயர்லெஸ் மைக்ரோஃபோன்லேருந்து வர வாய்ஸு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இதை பண்ணி பார்த்ததில் வந்து ஃபோனோட இன்பில்ட் மைக் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு.
வாய்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து எனக்கு வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அந்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபோனோட இது கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே பண்ணியிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து லைட் பஃபரிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வாய்ஸில் வந்து கொஞ்சம் கிளிச் அடித்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கீங்க, இல்லைனா ஒரு விளாகிங் எடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அவுட்டோர் யூசேஜுக்கும் இது வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்குது, அது நல்லாவே தெரியுது. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 2 வாய்ஸ் கம்பேரிஷன்லேயும். இப்போ வந்து நம்ம அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் வந்து எல்லாமே தப்பாக தான் கொடுத்துருந்தாங்க இந்த மைக்கை பற்றி. கனெக்ஷன் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க, கனெக்ஷன் இஷ்யூ அப்படி எதுவுமே வரல எனக்கு. பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லியிருந்தாங்க. பில்டு குவாலிட்டி இந்த இதுக்கு வந்து ஒரு ஓகேவான இதில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஓகேவான இதில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைக்ரோஃபோன் வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்து எதுவுமே வாங்காதீங்க நீங்கள் தயவு செஞ்சு. உங்களுக்கு ஒரு விளாகிங் மைக், ஒரு இன்டர்வியூ மைக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஒரு பட்ஜெட் ரேட்டில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மைக்கை வந்து சூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த மைக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.